நிகழ்தகவு. கொலை செய்து 55 துண்டுகளாக வெட்டி ட்ரம்மில் அடைத்து விடுவேன் என்று மிரட்டல் விடுத்த மனைவி. மீரட்டில் ஒரு பெண் தனது கணவனை கொலை செய்து ட்ரம்மில் அடைத்தது போல் தன்னையும் தனது மனைவி கொலை செய்யக்கூடும் என்று அச்சப்பட்ட கணவன். கடைசியில் காத்திருந்த ட்விஸ்ட். மனைவி கணவனை மிரட்டியது ஏன்? கடைசியில் நடந்த ட்விஸ்ட் என்ன? உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்ல கடந்த சில மாசத்துக்கு முன்னால கள்ள காதலனோடு சேர்ந்து தன்னோட காதல் கணவனை கொலை பண்ணி சடலத்தை 15 துண்டுகளா வெட்டி அதை ட்ரம்முக்குள்ள போட்டு அடைச்சி சிமெண்ட் கலவையால மூடியிருந்தாங்க ஒரு இளம்பெண். அந்த சம்பவம் ஒட்டுமொத்த மக்களையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு. அப்படி ஒரு சம்பவம் எனக்கு நடக்க வேண்டாம், அதை விட நானும் என் குழந்தையும் தனியாவே இருந்துக்கிறோம் அப்படிங்கிற மனநிலைக்கு போயிருக்காரு அதே உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒரு கணவர். மஹோபா பக்கத்துல பட்டிபுரா பகுதியைச் சேர்ந்தவர் 30 வயது இளைஞர் ஷீலு ரைக்வார். பலகார கடை வச்சு நடத்திட்டு இருக்கிற இவருக்கும் 26 வயசான ஆராதனாங்கிறவங்களுக்கும் 3 வருஷத்துக்கு முன்னால கல்யாணம் நடந்திருக்கு. இவங்களுக்கு 2 வயசுல ஒரு மகன் இருக்கான். கணவர் எப்படா கடைக்கு போவாரு, நாம எப்போ செல்போன்ல பப்ஜி கேம் விளையாடலாம்னு காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க ஆராதனா. குழந்தைய கூட சரியா கவனிக்காம பப்ஜி கேமே கதின்னு இருந்த ஆராதனாவுக்கு அந்த கேம் மூலமா பஞ்சாப் மாநிலம் லூதியானாவை சேர்ந்த 25 வயசான சிவம்ங்கிற இளைஞர் கூட நட்பு ஏற்பட்டிருக்கு. செல்போன் நம்பரை வாங்கி சிவமும் ஆராதனாவும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே குழந்தைய கவனிக்காத ஆராதனா சிவத்தோட பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வீடு, குழந்தை, கணவர்னு தன்னை சுத்தி இருக்கிற யாரையுமே கவனிக்கல. கணவர் பக்கத்துல தூங்குறதுக்காக வந்தா கூட எரிஞ்சு விழுந்திருக்காங்க. மனைவியோட நடவடிக்கை சரியில்லையேன்னு கவலைப்பட்ட ஷீலு ரைக்வார் என்ன பிரச்சனை, ஏன் பேசாம இருக்குன்னு கேட்டு இருக்காரு. அப்போ கணவர்கிட்ட சண்டை போட்ட ஆராதனா, என் கணவர் என்னைய அடிச்சு கொடுமைப்படுத்துறாரு, வாழவே பிடிக்கலன்னு போலீஸ்ல புகாரும் கொடுக்க போயிருக்காங்க. அதனால மனைவி மேல கணவருக்கு இன்னும் டவுட் வந்திருக்கு. வழக்கம் போல பலகார கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்பின ஷீலு ரைக்வார் சொல்லாம கொள்ளாம மதிய நேரத்துல வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்போ குழந்தை ஒரு பக்கம் பசியால அழுதுகிட்டு இருந்திருக்கு. அத காதலியே வாங்காம செல்போன்ல சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க ஆராதனா. அதுவரைக்கும் கோவப்படாத ஷீலு ரைக்வார் குழந்தைய கூட பார்க்காம யார் கூட பேசிக்கிட்டு இருக்குன்னு கத்தி இருக்காரு. அதோட மனைவிய அடிக்கிறதுக்காக கை ஓங்கி இருக்காரு. அப்ப மனைவியோட செல்போன்ல கைவிரல் பட்டு லவுட் ஸ்பீக்கர்ல விழுந்திருக்கு. ஏன் அவன் சண்டை போடுறான், நீ பேசாம ஏன் கூட வந்துரு, நான் உன்னை பாத்துக்கிறேன்னு ஒரு ஆணோட குரல் கேட்டு இருக்கு. அப்பதான் தான் மனைவி ஏன் இத்தனை நாளும் செல்போனே கதின்னு இருந்தா தன்னை நெருங்க விடாததுக்கு என்ன காரணம்னு ஷீலு ரைக்வாருக்கு தெரிஞ்சிருக்கு. அவன் யாரு, இவங்கிட்ட பேசுறதுனால தான் என்கிட்ட தினம் தினம் மல்லுக்கு நிக்கிறியான்னு கேட்டிருக்காரு ஷீலு ரைக்வார். அப்போ அவரை தான் எனக்கு பிடிச்சிருக்கு, அவரோட அப்படிதான் பேசுவன்னு திமிரா பதில் சொல்லியிருக்காங்க ஆராதனா. இந்த பிரச்சனை நடந்த மறுநாளே 900 கிலோமீட்டர் தூரம் டிராவல் பண்ணி ஆராதனாவை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கே வந்திருக்காரு சிவம். 2 பேரும் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தப்ப கடையிலிருந்து வந்த ஷீலு ரைக்வார் அதிர்ச்சியாகி இருக்கார். ஆனா அதிர்ச்சியாக வேண்டிய ஆராதனாவோ சிவமோ அதிர்ச்சியாகவே இல்ல. எங்களோட காதலுக்கு இடையூறா இருந்தீங்கன்னா கொலை செஞ்சு சடலத்தை 55 துண்டுகளா வெட்டி ட்ரம்ல வச்சு அடைச்சிருவேன்னு மிரட்டி இருக்கிறாங்க ஆராதனா. கடந்த சில மாசத்துக்கு முன்னால மீரட்ல கணவனை கள்ளக்காதலனோட சேர்ந்து மனைவியே கொலை செஞ்சு 15 துண்டுகளா வெட்டி ட்ரம்ல வச்சு அடைச்சி சிமெண்டால பூசின சம்பவம் ஷீலு ரைக்வாருக்கு நினைவுல வந்திருக்கு. எல்லாத்தையும் விட உசுறு முக்கியம்னு நினைச்ச ஷீலு ரைக்வார், என் கூட நீ வாழவே வேண்டாம்,
நானும் என் மகனும் தனியாவே வாழ்ந்துக்கிறோம், நீ சிவத்தோடவே போயிருன்னு சொல்லியிருக்கார். கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி ஷீலு ரைக்வாரே கள்ளக்காதலனோட போயிருன்னு சொன்னதும் ஆராதனாவும் தன்னோட கை குழந்தை முகத்தை கூட பார்க்காம கணவனுக்கு டாட்டா காமிச்சிட்டு சிவன் கூடவே கிளம்பி போயிட்டாங்க. கள்ளக்காதலனோட சேர்ந்து தாலி கட்டின கணவரை கொலை பண்ற சம்பவம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே தான் வருது. இது போன்ற கொலை சம்பவங்கள் அந்தந்த குடும்பத்துல பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும்னு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஆனா அந்த சம்பவங்களோட தாக்கம் இப்ப மத்த குடும்பத்திலையும் எதிரொலிக்குது. இது எங்க போய் முடிய போகுதோ தெரியல அப்படிங்கிறது தான் அப்பாவி மக்களோட மனக்குமுறல். நிகழ்தகவு